தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். 108 தொகுதிகளில் விஜயின் தவேக அமோக வெற்றி. தமிழக வரலாற்றை புரட்டி போட்ட விஜயின் வெற்றி. இலங்கை தலைவர்கள் வாழ்த்து. அசாமில் 3வது தடவையாகவும் பாஜகவிடம் வீழ்ந்த காங்கிரஸ். 37 சீன பிரஜைகள் நாடு கடத்தல். ஜூலை 1ற்குள் முன்பள்ளிகளை பதிவு செய்தல் கட்டாயம். கோப்பாய் விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. வாட்ஸ்அப் வீடியோ அழைப்புகள் மூலம் நூதன பணப்பறிப்பு. இலங்கையர்களுக்கு வந்த எச்சரிக்கை. துபாய் ஷார்ஜாவுக்கான விமானங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். புஷ்ராவை தாக்கிய ஆளில்லா விமானம். நள்ளிரவில் வீடு புகுந்து தாக்குதல். உயிர் பிழைக்க தப்பியோடிய இளைஞர். யாழில் பயங்கரம். தொடர்வன விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளன. இதைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையகத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் வெற்றியாளர்களின் விவரங்கள் முழுமையாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் கட்சியாக இருந்த திமுக 73 எதிர்க்கட்சியாகியுள்ளது. இது தவிர திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவுத்தூர் தொகுதியில் அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளார். கவுத்தூரில் போட்டியிட்ட தவேக வேட்பாளரிடம் அவர் தோல்வியடைந்துள்ளார். இந்த நிலையில் அதிமுக 53 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 1 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக மட்டும் 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மறுபக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்ட பாமக கட்சி 4 தொகுதிகளிலும், பாஜக 1 தொகுதியிலும், அதிமுக கட்சி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் தவேக 34.92% வாக்குகளையும், திமுக 24.19%, அதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை அரசியல் தலைவர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழக தேர்தல் முடிவுகள் குறித்து தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளித்த வாக்காளர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தவேகவின் சிறப்பான செயல்பாட்டை பாராட்டிய அவர், தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பான செயல்பாட்டிற்கு எனது வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மக்களின் நலவாழ்விற்கும் மத்திய அரசு தொடர்ந்தும் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விஜயின் இந்த மகத்தான வெற்றியை பாராட்டியுள்ளார். அவர் தனது வாழ்த்து செய்தியில், உண்மையான மக்கள் பணி இப்போதுதான் தொடங்குகின்றது. சவால்களை வென்று மக்களுக்கு அர்த்தமுள்ள நன்மைகளை வழங்க எனது வாழ்த்துக்கள். இரு நாட்டு மக்களையும் பாதிக்கும் விவகாரங்களில் இலங்கையுடன் ஒரு வலுவான மற்றும் நேர்மறையான உறவை தவேக அரசு உருவாக்கும் என நம்புகின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், விஜயின் வரலாற்று சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு ஒரு முக்கிய கோரிக்கையையும் அவர் முன்வைத்துள்ளார். இலங்கை தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களினதும் புதிய அரசினதும் ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று உரிமையோடு எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் மாற்றம் ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் ஒரு சாதகமான திருப்பத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பார்க்கப்படும் தவேகவின் வெற்றிக்கு அண்டை நாடான இலங்கையிலிருந்தும் மத்திய அரசிலிருந்தும் கிடைத்துள்ள இந்த வாழ்த்துக்கள் விஜய் அவர்களின் அரசியல் வருகை தேசிய மற்றும் சர்வதேச அளவில் கவனிக்கப்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளன. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் கட்சியாக இருந்த திமுக 73 எதிர்க்கட்சியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அசாம் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கின்றது. 126 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட அசாம் மாநிலத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வெல்லும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டது போல் ஆரம்பம் முதலே என்டிஎன் கூட்டணி முன்னிலை வகித்திருந்தது. மொத்தம் 85.96% வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் பாஜக 82 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. முதல்வர் ஹிம்தி பிஸ்வா சர்மா ஜலோகி பாரி தொகுதியில் 89,434 வாக்குகள் வித்தியாசத்தில் வாகை சூடியுள்ளார். பாஜகவின் கூட்டணி கட்சியான அசாம் கென பரிசத் மற்றும் போடோலாந்து மக்கள் முன்னணி கட்சிகள் தலா 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 100 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 18 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் வேட்பாளரான கௌரவ் கோகாய் பாஜகவின் ஹிரேந்திரநாத் ஹோஸ்மாவிடம் 23,182 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சுமார் 50 ஆண்டுகள் அசாமை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜகவிடம் வீழ்ந்துள்ளது. சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட 37 சீன பிரஜைகள் இலங்கையில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்டு வெலிசர தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்த 37 சீன பிரஜைகளை இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் விதிமுறைகளை மீறி சட்டவிரோத முறையில் நாட்டில் தங்கியிருந்ததுடன் பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளனர். நாடு கடத்தப்பட்டவர்களில் 6 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களை சீனாவிற்கு அழைத்து செல்வதற்கான அந்த நாட்டின் 11 பாதுகாப்பு அதிகாரிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர். இவர்கள் அனைவரும் நேற்றிரவு 10:50 மணியளவில் சீன ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான MU-714 என்ற சாதாரண பயணிகள் விமானம் மூலம் சீனாவில் உள்ள குங்மிங் நகருக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் திகதிக்கு முன்னர் நாட்டின் அனைத்து முன்பள்ளிகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் திகதிக்கு முன்னர் நாட்டின் அனைத்து முன்பள்ளிகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஒரு முன்பள்ளியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதனை பதிவு செய்வது கட்டாயமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்பள்ளி கல்விக்கான வேலை திட்டம் அமைச்சிடம் பாடப்பரப்பிற்கு அமைய எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் மாத்தறை மாவட்ட செயலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்வொன்றும் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் சந்திக்கும் பிரதேச செயலகத்திற்கும் இடையில் நேற்று நள்ளிரவு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீடு ஒன்று மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த இளைஞர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சம்பவத்தில் கரவட்டி வடக்கை சேர்ந்த 22 மற்றும் 24 வயதுடைய இருவரை உயிரிழந்துள்ளனர். இவர்களது சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையர்களை இலக்கு வைத்து இந்தியாவிலிருந்து இயக்கப்படுவதாக கருதப்படும் புதிய வாட்ஸ்அப் காணொலி மோசடி தொடர்பில் இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவுக்கு அண்மைய நாட்களில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. கவர்ச்சிகரமான இளம் பெண்களின் புகைப்படங்களை கொண்ட போலி பேஸ்புக் கணக்குகள் மூலம் மோசடிக்காரர்கள் முதலில் நட்பை உருவாக்குகின்றனர். பேஸ்புக் உரையாடலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவரை வாட்ஸ்அப் செயலிக்கு அழைத்து சென்று காணொலி அழைப்புகளை மேற்கொள்கின்றனர். அழைப்பின் போது நிர்வாணமான தோற்றத்தில் தோன்றும் மோசடிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் முகத்தையும் சேர்த்து அந்த காணொளியை பதிவு செய்கின்றனர் அல்லது டீஃபேக் தொழில்நுட்பம் மூலம் ஆபாச காணொளிகளை உருவாக்குகின்றனர். இந்த காணொளிகளை பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவோம் என மிரட்டி இந்திய வங்கிக் கணக்குகளுக்கு பெருந்தொகையான பணத்தை அனுப்புமாறு வற்புறுத்துகின்றனர். சமூக வலைதளங்களில் அறிமுகமில்லாத நபர்களுடன் பழகும் போதும் அவர்கள் செய்யும் காணொளி அழைப்புகளை ஏற்கும் போதும் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். இந்த மோசடியில் சாதாரண
மக்கள் மட்டுமன்றி சமூகத்தில் செல்வாக்குமிக்க பல முக்கிய பிரமுகர்களும் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுபோன்ற மிரட்டல்களுக்கு உள்ளானால் பயந்து பணத்தை அனுப்ப வேண்டாம், உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது இலங்கை சைபர் பாதுகாப்பு அதிகாரிகளிடமோ முறையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் உலகில் அறிமுகமில்லாத நபர்களிடம் பகிரப்படும் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் உரையாடல்கள் பேராபத்தை விளைவிக்கும் என்பதால் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தனது கடல் எல்லைக்குள் 3 ஈரான் ஏவுகணைகளை இடைமறித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் இடம்பெற்ற தாக்குதல்களை தொடர்ந்து துபாய் மற்றும் ஷார்ஜாவுக்கான விமானங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புரைஜா எண்ணெய் துறைமுகம் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தினால் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை மீட்பு குழுக்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஆளில்லா விமானம் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் முக்கிய எண்ணெய் துறைமுகமான புர்ஜாவை தாக்கியதில் பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புரைஜா எண்ணெய் துறைமுகம் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மிகப்பெரிய துறைமுகம் மற்றும் எண்ணெய் சேமிப்பு கிடங்கும் அடங்கும். போர் நிறுத்தம் வருவதற்கு முன்பு இதுவும் ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு இலக்காகியிருந்தது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் பாதுகாப்பு படைகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த தாக்குதல் குறித்து ஈரான் அரசு எந்த தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளி பகுதியில் நேற்று நள்ளிரவு வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பஸ்தர் ஒருவரின் வீட்டிற்குள் மதுபோதையில் அத்துமீறி நுழைந்த இருவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை இலக்காக கொண்டு மோசமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தனர். தாக்குதலின் போது வீட்டில் இருந்த இளைஞர் ஒருவரும் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் உயிர் தப்பிக்க அவர் அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தாக்குதல்காரர்கள் மகனை அழைத்து வருமாறு மிரட்டியபடி வீட்டின் உபகரணங்களை சேதப்படுத்தியதுடன் அருகில் உள்ள மற்றொரு வீட்டின் உடைமைகளையும் சேதப்படுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். சம்பவம் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ள மருதங்கேணி போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று முதன்மை கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான மெஜிக் நம்பர் எனப்படும் 118 இடங்களை அந்த கட்சி எட்டாததால் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து பெரும் பரபரப்பு நிலவுகின்றது. தமிழக வெற்றிக் கழகம் 100 தொகுதிகள், திமுக கூட்டணி 70 தொகுதிகள், அதிமுக கூட்டணி 50 தொகுதிகள், தனி பெரும்பான்மைக்கு இன்னும் 10 முதல் 12 எம்எல்ஏக்களின் ஆதரவு தாவேகவிற்கு தேவைப்படுகின்றது. சட்டமன்றத்தில் அதிக தொகுதிகளை பெற்று ஒற்றை பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வாய்ப்புள்ளது. அவ்வாறு அழைக்கப்பட்டால் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். தேர்தல் வெற்றிக்கு பின்னர் விஜய் தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்தி இது இளைஞர்களின் குரல் என குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியின் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படும் காங்கிரஸ் தாவேகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வரலாம். ஆட்சி கட்சியில் பங்கு என்ற தாவேகாவின் வாக்குறுதி காங்கிரஸை ஈர்க்கும் முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக 96 இடங்களில் வெற்றி பெற்ற போது காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு அளித்ததைப் போல திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்க அதிமுக தாவேகாவிற்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க முன்வரலாம் என அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன.